எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னா, சேலத்துலேருந்து காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் விநாயகா மிஷன்ஸ் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் திருச்செங்கோடு ரோடு கட் ஆகுதுங்க, சர்வீஸ் ரோடு. பாருங்கள், அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், லெஃப்ட்டில் கட் ஆகுது பாருங்கள் ரோடு. இந்த ரோட்டில் தான் போகணும். இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் பார்த்திங்கன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற முருகர் கோயிலுங்க. இந்த கோயில் சேலத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, சேலம் மாவட்ட எல்லையை கடந்த உடனே பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்ட எல்லையிலே அமைஞ்சிருக்குங்க, காளிப்பட்டின்ற ஊரில். இந்த காளிப்பட்டி போகிற வழி பார்த்திங்களா, 2 பக்கமும் மரங்கள் அப்படியே சூழ்ந்துருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல பசுமையாக இருக்குது. சிங்கிள் ரோடு தாங்க, ஆனால் நல்லா இருக்குது, ரோடு நல்லா இருக்குது. காளிப்பட்டி வந்துட்டாங்க. பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க, காளிப்பட்டி கந்தசாமி கோவில். ஏரோ மார்க் போட்டிருக்கு, இந்த பக்கம் தான். பக்கமாக வந்துட்டோம். சேலம் மாவட்டத்திலேருந்து நாமக்கல் மாவட்டம் உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லையிலே இருக்குங்க கோயில். பாருங்கள், இந்த பக்கம் தான் லெஃப்ட்டில் திரும்பினா மெயின் ரோட்லேயே இருக்குது. ரொம்ப தூரம்லாம் உள்ளே போக தேவையில்ல. பாருங்கள், ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கோபுரம் இருக்குங்க, தெரியுதுங்க. ஃபுல்லாக கார் பார்க்கிங்லாம் நிறுத்துறதுக்கு இடம் நிறைய இருக்குங்க. ஆனால் இப்போ காலியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை போல் இருக்குது. இப்போ விழா காலங்கள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இங்கே. இந்த கோவிலுக்குள்ளே நுழையிற நுழைவாயில் பார்த்திங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் மாதிரி 3 வரிசையாக கட்டியிருக்காங்க. நடுவில் சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், காவடியை எடுத்திருக்க மாதிரி. இந்த நுழைவாயில் வழியாக அப்படியே உள்ளே போகலாங்க கோயிலுக்கு. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா, இந்த கோயிலோட ராஜகோபுரம் எப்படி பார்த்திங்களா, எவ்வளோ கம்பீரமாக தெரியுது. முன்னாடியே இந்த வேல் மாதிரி ஒன்று லைட்டில் பண்ணியிருக்காங்க, ரெட் கலரில். அது நைட் டைமில் பார்த்தா நல்லாயிருக்கும், லைட் எரியும் போது. இந்த சைடு ஒரு மண்டபம் இருக்குங்க, வரும்போது பார்க்கலாம். இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் பார்த்திங்கன்னா, ஒரு 200 வருஷம் பழமையான கோயிலுங்க. 1820ஆம் வருஷம் தான் கட்டியிருக்காங்க. இந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா 1978ஆம் வருஷம் தான் புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. இது ஒரு 5 அடுக்கு கோபுரங்க. உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 அடி 100 அடிக்குள்ளே வரும். இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் பார்த்திங்களா, மேலே வரிசையாக சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். முருகனோட அறுபடை வீடுகளோட சிலைகளும் இருக்குங்க இங்கே. பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த காளிப்பட்டி கந்தசாமியோட சிலை இருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், சுவாமிமலை, அப்புறம் பழனி, திருவாவினன்குடி அறுபடை வீடுமே இங்கே இருக்குங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா, ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த கோவில் மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மண்டபங்க. மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வண்ண வண்ண ஓவியங்கள் தான். மேலே எல்லாம் சீலிங்லாம் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மண்டபம்லாம் காலியாக இருக்குங்க, கூட்டமே இல்லை கோயிலில். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கந்தசாமி கோயிலில் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரமும் தைப்பூசமும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அது இல்லாமல் முருகனுக்கு உகந்த நாட்கள் எல்லாமே நல்லா விமர்சையாக தான் கொண்டாடுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு தாங்க ரொம்ப அதிகமாக க்ரௌடு இருக்குங்க. இங்கே சுற்றி வட்டாரத்தில் இருக்க கிராமத்தில் இருந்து எல்லாமே இங்கே வந்துடுவாங்க விழாவில் கலந்துக்கிறதுக்கு. அவ்வளோ கூட்டமாக இருக்குங்களா அந்த டைமில் வர்றதே நல்லாயிருக்கும். வருஷம் வருஷம் இங்கே நடக்கிற தைப்பூச தேரோட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. இந்த கோயிலில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குங்களாம். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா பொங்கல் வழிபாடு, உருளதண்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், இந்த மாதிரி பல தமிழகத்தின் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்களாம். அதே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி இருக்குங்க. எல்லா கோயிலையும் பார்க்குற மாதிரி இங்கேயும் கணபதி தாங்க முதல்ல, வழிவீடு கணபதி. அப்படி தான் போட்டிருக்கு இந்த விநாயகரோட பெயர். வித்தியாசமாக இருக்குங்க பெயர், வழிவீடு கணபதி. மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இடதுபுறமாக வழிவீடு கணபதியை கும்பிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வலதுபுறம் வேலாயுத சாமிங்க. வேலாயுத சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகலாம். மூலவர் கந்தசாமி அப்படியே தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படியே உள்ளே போகலாங்க. இந்த ராஜகோபுரம் நுழைவு வாசல் வழியாக தான் உள்ளே போகணும். ஏதோ விழா போல் இருக்குது. வாழைமரம்லாம் கட்டியிருக்காங்க, தோரணங்கள்லாம் கட்டியிருக்கு. இந்த நுழைவாயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரம் இருக்குங்க. பிரம்மாண்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பழனிமலை முருகனோட தீவிர பக்தரான லக்ஷ்மண கவுண்டர்ன்றவரால் கட்டப்பட்டதுங்க. 1820ஆம் வருஷம் கட்டியிருக்காங்க அப்போது. அதுக்கப்புறம் பல டைம் இதை கோவிலை புதுப்பிச்சிருக்காங்க.
பாருங்கள் இந்த முன்னாடி போகிற இதுலேயே பாருங்கள் இந்த கல்லுலேயே எல்லாம் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்டிருக்குங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. 2 பக்கமுமே அதே மாதிரி தாங்க சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு. பக்கத்துலேயே அந்த கதவு பார்த்திங்களா, நுழைவாயில் கதவு எவ்வளோ பெருசு இருக்குங்க. அந்த உயரத்துக்கு அப்படியே செஞ்சுருக்காங்க. நல்லா கம்பீரமான தோற்றத்தோடு இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பாருங்கள் இந்த பக்கமும் எப்படி இருக்குன்னு. இந்த பழங்காலத்து கோயில்னாவே இந்த உயரமான நுழைவாயில் தாங்க. எல்லா கோயில்லையுமே பார்த்தாச்சுங்க. இதே மாதிரி தான் இருக்குது தமிழகத்தில் இருக்க அத்தனை கோயில்லையுமே. சரிங்க, இந்த நுழைவாயில் வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். இதுக்கு மேலே உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. நான் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வெளியில் வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குது என்னான்னு. இன்னுமே கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு தாங்க இருக்குங்க ஏதோ உள்ள. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. பழனி மலையில் முருகரை எப்படி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. சிலை அதே மாதிரி தான் இருக்குது இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கோசரம் எல்லாம் தொட்டில், மரத்தொட்டில்லாம் கட்டியிருக்காங்க. இந்த மரத்தில் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி இல்லாமல் இடும்பன் சன்னதியும் இருக்குங்க பக்கத்துலேயே. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம். அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு இந்த கோயிலில் ஒரு வினோதமான இதுங்க, எல்லா கோயிலும் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து விபூதி கொடுக்கறது இல்லைங்க நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்குற இது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது. அதுவும் மணல் மாதிரி இருக்குதுங்க. நரன்னு இருக்குது கருப்பு கலரில். அதுதான் கொடுக்குறாங்க. ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்றாங்க இங்கே இருக்கவங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா சக்கரை மிட்டாய்ங்க. ஒவ்வொரு கலரில் விதவிதமான கலரில் இருக்குது. அதுவும் உருவம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உருவத்தில் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் அச்சு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க காளிப்பட்டியில். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அந்த காலத்துலலாம் இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போவும் வெளியில் ஒரு கடையில் தான் இருக்குது. கோயில் வளாகத்திலே தான் இருக்குது. மிட்டாய் திருவிழாவே நடக்கும். அப்படின்னா பார்த்துங்க வருஷம் வருஷம். இந்த கோவில் மண்டபத்திலேருந்து வெளியே வந்தோன்னே பார்த்திங்கன்னா பெரிய இடமா இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் குங்குமம் மஞ்சளாக இருக்குது எல்லாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதிரில் உப்பு குமிஞ்சு வச்சுருக்காங்க. அதுலேயும் குங்குமம் மஞ்சளாக இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போதே முன்னாடி சைடும் பார்த்தாங்க, சைட்லேயும் பார்த்தேன் இந்த மண்டபத்தை. இப்போ வரும்போது தான் தெரியுது, உள்ளேருந்து வரும்போது தான் அங்கே தெரியுது. போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கோவிலை கட்டினவர் லக்ஷ்மண கவுண்டர், அவரோட ஜீவசமாதி தாங்க இது. ஃபுல்லாக கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பூஜை நடக்கும் போல் இருக்குங்க. எல்லோரும் போய் பார்க்க முடியாது உள்ளே. வெளியிலேருந்து அப்படியே பார்த்துக்க வேண்டியது தான். அப்படியே பாருங்கள். இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலோட பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை கடைசியாக ஒரு தடவை பாருங்கள். அப்படியே கிளம்பலாங்க இந்த கோயிலேருந்து. பாருங்கள் அப்படியே வெளியே போகலாம். காளிப்பட்டியிலேருந்து சேலத்துக்கு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டேங்க. இந்த கந்தசாமி கோயில் வீடியோவை எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தவறாமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.